வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள அம்மா ஆறுசக்தி யூடியூப் சேனல். இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பனம்பழத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். சாயந்தரம் கொஞ்சம் தோட்டத்தில் போய் கொஞ்சமாக விறகு பறக்கிட்டு அப்படி வரலான்னு வந்தேன் பார்த்துக்கோங்க தோட்டத்துக்கு. அப்படி வரும்போது இங்கே வந்து பனம்பழத்தை முளைக்க போட்டு கிழங்கா அறுவடை பண்ணுறதுக்கு பனம்பழம் பிறக்கி போட்டிருந்துச்சு. எல்லாமே இந்த பனம்பழம் எல்லாமே மரத்துலேருந்து பழுத்து கீழே விழுந்து காஞ்ச கொட்டைகள். இதை என்ன மண் நல்லா கூட்டி அதில் அடுக்கி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா முளை வர வச்சு பனங்கிழங்கு விளைய வைப்பாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுதான் நான் பிறக்க வந்த ஊமங்கொட்டை. இதை நாங்கள் கூந்தல்னு சொல்லுவோம். இது போன வருஷம் பனங்கிழங்குக்காக விளையிறதுக்கு வச்ச கொட்டை காஞ்சி இப்படி ஆயிருக்கு. இது நல்லா காஞ்சிருச்சு. இதைத்தான் நான் விறகுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் பனம்பழம் பிறக்கி போட்டிருக்கு. இனிமேல் இது என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக நல்லா மண், நல்லா தேரி மண் இருக்குது பார்த்திங்களா, ஆனால் அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணை நல்லா கூட்டி அதில் அப்படி இந்த கொட்டையை நல்லா அழகாக வரிசையாக அடுக்கி அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி விளைய வைப்போம். அது நல்லா விளைஞ்சிரும். விளைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பீலி வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ எங்கள் தோட்டத்தில் பனங்கொட்டையும் முளைக்க வச்சு நாங்கள் பனங்களையும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே போன வருஷம் கொட்டை நிறைய கிடக்குது. இங்கே பாருங்கள், இது அவ்வளோத்தையுமே நாங்கள் விறகுக்காக எடுத்துருவோம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.